ஹலோ, வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, குரூப் டூ 2ஏல சிலபஸில் என்னென்ன சேஞ்சஸ் இந்த டிஎன்பிசி கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க, குரூப் 2ஏக்கான மெயின்ஸ் பேட்டர்னை டிஎன்பிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி என்ன சொல்கிறாங்கன்னா, 60 கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து வரும்னா லாங்குவேஜ்லேருந்து, இங்கிலீஷ் ஆர் தமிழ். 60 கொஸ்டின்ஸ் லாங்குவேஜ்லேருந்து வருமா. அப்புறம் நெக்ஸ்ட் 40 கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வருதுன்னு சொல்றாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து வரும்னு சொல்றாங்க. அடுத்த 100 கொஸ்டின் எங்கேருந்து வரும்னு சொல்றாங்கன்னா, ஜிஎஸ்க்கு அதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 யூனிட் 5 யூனிட்களை கொடுத்து அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு. அதுல இருந்து 100 கேள்விகள் வந்து நமக்கு கேட்க போறாங்க. ஓகேங்களா. இப்போ இதுதான் குரூப் 2ஏவோட மெயின்ஸ் சிலபஸ்னு ஃபைனல் பண்ணி வச்சிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 40 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது ரிலேட்டடா தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது அந்தந்த வீடியோல ஸ்கோப் என்னவா இருந்துச்சுன்னா, ஒருவேளை ரீசனிங் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன்ல அந்த வீடியோ நாங்க வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டோம். பட் இந்த வீடியோல என்னன்னா, லாஸ்ட் டைம் போட்ட நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமா டிஎன்பிஎஸ்சி எத்தனை டாபிக்ஸ் கொடுத்துருக்குன்னா 27 டாபிக்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ரீசனிங் பார்ட்ஸ்க்கு மொத்தம் 27 டாபிக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கம்ப்ளீட்டா அந்த 27 டாபிக்ஸ் என்ன, அந்த டாபிக்ஸ் ஆன ஒரு டாபிக்கான ஒரு மாடல் கொஸ்டின் இருக்க போகுது. இப்போ இதுலயே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த கவர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அந்த ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்க்கணும்னா நான் வந்து இந்த வீடியோ வந்து இங்க மேல நான் போடுறேன். நீங்க போய் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ணதுதான் அனாலஜி. அனாலஜினா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஸ்கின்னும் ஹேரும் ஒரு விதத்துல ரிலேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த சைடு வரக்கூடிய லேண்டும் இன்னொன்னு ரிலேட் ஆயிருக்கணும். ஓகேங்களா. இப்ப ஸ்கின் எங்க இருக்கு, ஒரு உடம்புல ஸ்கின் இருக்குன்னா ஸ்கின்னுக்கு மேல என்ன எபிடெர்மஸ் சொல்லலாமா, அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின் எபிடெர்மஸ் சொல்லலாமா. அந்த எபிடெர்மஸ் மேல என்ன இருக்கு, ஹேர் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி லேண்டை வந்து பேஸா எடுத்துக்கிட்டா அந்த லேண்டுக்கு மேல என்ன இருக்கும், கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு போனா நமக்கு என்ன கிடைக்கும், கிராஸ்ன்னு தெரியுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணிடுவாங்க. அதை வச்சு இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்த நம்ம கண்டுபிடிக்க போற ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் அனாலஜின்றது. ஓகேங்களா. இப்போ இந்த அனாலஜியே வந்து நம்ம பின்னாடி வர டாபிக்ஸ்ல பார்த்தோம்னா பிரிச்சு ஃபிகர் பேஸ்ட் அனாலஜி அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. வேர்ட் பேஸ்ட் அனாலஜி. இப்போ நம்ம பார்க்கறது வேர்ட் பேஸ்ட் அனாலஜி. பின்னாடி வர டாபிக்ல ஃபிகர் பேஸ்ட் அனாலஜி, கிளாசிபிகேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்க்கு டிஎன்பிசி பிரிச்சு டீடைலா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சரி வாங்க இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இப்ப இதே மாதிரிதான் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டோரி வந்து நாவலோட கோரிலேட் ஆயிருக்கு. அந்த மாதிரி சி வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எதோட கோரிலேட் ஆகி போற மாதிரி இருக்கு. இப்போ ஸ்டோரின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்டோரி பல டைப்ஸ்ல இருக்கு. நாவல்ன்றது ஒரு பெரிய புக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா, ஒரு பெரிய புக்ல வந்துச்சுன்னா அந்த நாவல்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா. அதே மாதிரி சி சீனா நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ இந்த பே ஆஃப் பெங்கால்ன்றது சி, அரேபியன்றது சி. இப்போ ஸ்ட்ரெயிட்னு ஒன்று இருக்கு. ஸ்ட்ரெயிட்னா என்னன்னு சொல்லுவாங்க, ரெண்டு நிலப்பரப்புக்கு நடுவில் வர தண்ணி வாட்டர் பாடிஸை வந்து ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. பாலக் ஸ்ட்ரெயிட் இருக்குல்ல, அதுதான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஸ்டோரி நாவலோட எப்படி கோரிலேட் ஆயிருக்கு, அதே மாதிரி சி எதோட கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எதோட கோரிலேட் ஆகலாம். சி சின்ன வாட்டர் பாடின்னு எடுத்துக்கிட்டா அதோட பெரிய வாட்டர் பாடி என்னது, ஓஷன் எடுத்துக்கலாங்களா, சமுத்திரம்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அனாலஜி பேஸ்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த கொஸ்டின்ஸ். இது என்ன 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 கோடிங் டிகோடிங்ல என்ன ஆர்டர்ல இது இந்த சீரீஸ் இருக்குன்னா T+1 அப்புறம் N-2. ஓகேங்களா. இந்த மாதிரி பிளஸ் மைனஸ்ன்ற சீக்வன்ஸ்ல இருக்கு. 1 3 4 5 6 இருக்கு. ஓகேங்களா. இந்த சீக்வன்ஸ்ல இதை அரேஞ்ச் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இந்த டெர்மினாலஜி வரும். அதே மாதிரி இப்போ இதே சீக்வன்ஸ் இங்க அப்ளை பண்ணிப்பாங்களா, பிளஸ் மைனஸ் 1 2 3 4 5. இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா
ULSOHன்னு வரும். எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இது லாஸ்ட் வீடியோல டீட்டெயிலா பார்த்தாச்சு. இப்ப அப்கமிங் டாபிக்ஸ் ஃபுல்லாத்தையுமே மேஜரா நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தது தான். ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஆல்ஃபா நியூமரிக் பாருங்க. ஒரு ஆல்பபெட் சீரிஸும் இருக்கு, ஒரு நியூமரிக் சீரிஸும் இருக்கு. இப்ப இந்த நியூமரிக் சீரிஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? 2, 4, 6. அப்ப அடுத்த இது என்னவா இருக்கும்? 8. 8ன்னு வரப்ப இங்க என்ன என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ரெண்டே 2 ஆப்ஷன்ல தான் இருக்கு. 17 பிளஸ் 8 வந்து 25. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏல இருக்கு, தென் டில இருக்கு. இப்ப நம்ம நியூமரிக் கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ஃபால வந்து என்ன சீரிஸ்ல இருக்குன்னு பார்க்கலாங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆல்ஃபால எப்படி இருக்கு? ஐல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஜே இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கே இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கே இருக்கு. ஐ ஐ ஜே ஐக்கு அடுத்த வேர்டு வந்து ஜே. ஓகேங்களா? ஸோ ஜேக்கு அடுத்த வேர்டு என்ன வரும்? ஐ ஜே கே வரணும்ல. கே வராம நெக்ஸ்ட் எல் வந்திருக்கு. ஸோ ஒன் வேர்டு வந்து இங்க ஸ்கிப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன் வேர்டு இங்க வந்து ஸ்கிப் ஆயிருக்கு. ஐ ஜே அதுக்கப்புறம் கே வரணும். கேக்கு பதில் ஒரு வேர்டு இங்க வந்து ஸ்கிப் ஆயிருக்கு. அப்புறம் எல் வந்திருக்கு. எல்லுக்கு அப்புறம் என்ன வரணும்? இங்க நடுவில் என்னென்ன டெர்மினாலஜி வரல? எம் வரல, என் வரல. எம் என் எம் என்ன ஸ்கிப் ஆயிருக்கு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா ஐ அதுக்கப்புறம் ஜே இந்த வேர்டு வந்து ஸ்கிப் ஆகல. அடுத்த வேர்டு வந்து பிளஸ் ஒன்னு வந்து ஸ்கிப் ஆயிருக்கு. எல் வருது. அப்புறம் பிளஸ் 2 ஸ்கிப் ஆனதுக்கு அப்புறம் இங்க என்ன வருது? ஓ வருது. அப்ப இங்க என்ன வரணும்? பிளஸ் 3 வேர்டு இங்க ஸ்கிப் ஆகிறது தானே சீரியஸா வருது. ஸோ ஓ பிளஸ் ஓ தாண்டி 3 வேர்டு ஸ்கிப் ஆகணும். இப்ப அப்படி ஸ்கிப் ஆனா என்ன வரலாம்? MNO PQR. இப்ப PQR ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா ஆருக்கு அப்புறம் என்ன வருது? எஸ். ஸோ இதுதான் டி ஆப்ஷன். ஸோ ஆல்பா நியூமரிக் சீரிஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நியூமரிக் வந்து ஒரு சீரீஸை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி ஆல்பபெட்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணும். அதை நம்ம அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கு, என்ன ஆர்டர்ல அந்த சீக்வன்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்குன்றதான் பார்க்கணும். இது ஆல்பா நியூமரிக் சீரிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பார்க்க இது வந்து வெறும் ஆல்பா சீரிஸ். ஆல்பா சீரிஸ்ல என்ன இருக்கு இதுல? இது சிம்பிளா வந்து பி எல்லாத்துலயுமே சென்டரா இருக்கா? அப்ப வந்து அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த பக்கம் ஏசி, அப்புறம் சிடி, சிடி கன்சிக்யூட்டிவா வருது, அப்புறம் டிஇ கன்சிக்யூட்டிவா வருது. அப்புறம் என்ன வரணும் நெக்ஸ்ட்? இஎஃப் வரணும். இஎஃப் வரணும்னா இந்த ஆப்ஷன் வச்சு போடணும், நம்ம டி போடலாம். ஓகேங்களா? இது வந்து ஆல்பபெட் சீரிஸ். நெக்ஸ்ட் போனாங்களா? இது இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நியூமரிக் சீரிஸ். வெறும் நியூமரிக் சீரிஸ்ல இந்த சீரிஸ்ல என்ன நம்பர் மிஸ்ஸிங் ஆகுதுன்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல இந்த சீரிஸ் மூவ் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப 66 198 சேஞ்ச் ஆகுது. 198 வந்து என்னவா சேஞ்ச் ஆகுது? 594 சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இது எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம்னா யூனிட் டிஜிட்ஸ் வச்சு நம்ம போகலாம். இப்போ 6 இன்டூ எத்தனை டைம்ஸ் போட்டா இங்க யூனிட் டிஜிட் 8ஆ மாறும்? 1 6 இன்டூ 3 போடணும். அப்புறம் 6 இன்டூ 8 போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இப்படி வச்சு கால்குலேட் பண்ணலாமா? 66 இன்டூ 3 போட்டு பார்த்தா என்ன வருது? 198 வந்துருது. ஓகே. இப்போ 198ல லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் வந்து 8. 8 இன்டூ 3 போட்டு பார்ப்போம் திரும்ப. இன்டூ 3 போட்டா இங்க 4 வருது. ஸோ ஓகே 198 இன்டூ 3 போட்டாலே ஆன்சர் கரெக்டா வருதான்னு பார்க்கலாமா? கரெக்டா இப்போ 194ன்னு வருது. ஸோ அப்போ இந்த டிஜிட் என்னவா இருக்கணும்? ஒன்னு இதோட கன்சிக்யூட்டிவா வரணும். இல்லைன்னா இந்த சீரிஸ் வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சீரிஸ் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணணும்? இந்த 66 டிவைடட் பை 3 போடணும். 3 போட்டா என்ன வருங்க? 22ன்னு வரும். ஸோ அப்ப இப்ப இப்படி பாக்குறப்ப இந்த சீரிஸ் வந்து கரெக்டா இருக்கு. 22 66 198 594. ஓகேங்களா? இதுதான் வந்து நியூமரிக் சீரிஸ். நியூமரிக் சீரிஸ்க்கான மாடல் சம்ஸ் ஃபுல்லாமே இதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைரக்டட் சம்மு, டைரக்ஷன் சம்மு. இந்த சம்ல வந்து என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 4 கிலோமீட்டர்ஸ் நார்த்து, இது நார்த் டைரக்ஷன், இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது சவுத். ஓகேங்களா? நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 4 கிலோமீட்டர் ஈஸ்ட்டுங்களா, அப்புறம் வந்து ரைட் டேர்ன் பண்ணி இங்க வந்து 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாங்களா, திரும்ப இங்கேருந்து ரைட் டேர்ன் பண்ணி கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்களாம். அட் லாஸ்ட் எந்த டைரக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்குறாங்க. எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு? வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் பேஸ்ட் சம்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. லாஸ்டா என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, இல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன டைரக்ஷன்ல இருக்காரு, சம்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் மாடல் போலாங்களா? நெக்ஸ்ட் மாடல் என்னன்னு பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப். நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல ரிலேஷன்ஷிப்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா வந்து பிளட் ரிலேஷன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த மாடல் ஆஃப் சம்ஸ் வந்து இப்போ இந்த வந்து பின்னாடி இன்னொரு கான்செப்டையும் இப்போ நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். இந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லிக்கலாம்னா சிம்பிள் ஆப்ரேஷன் சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு டாபிக் இது. அதையும் பிளட் ரிலேஷனும் சேர்த்து இந்த சம் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த சம் படி என்னன்னா, இப்ப ஒரு ஆபரேட்டர் பிளஸ் ஆபரேட்டர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லுது. மைனஸ் ஆபரேட்டர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லுது. அதே மாதிரி அடிஷன் மல்டிபிளிகேஷன் ஆபரேட்டர் ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லுது. டிவிஷன் ஆபரேட்டர் ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லுது. இதை வச்சு நம்ம வந்து இந்த பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ல கேட்டிருக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து சிம்பாலிக் இந்த மாதிரி வர சம்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சிம்பாலிக் ஆபரேஷன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ வரும். இது நம்ம டீட்டெயிலா லாஸ்ட் வீடியோலயே ரொம்ப டீட்டெயிலா சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கேலண்டர் சம் கிளாக் சம். இப்போ இதுவுமே நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல ரொம்ப டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மெத்தட் போகலாம். நெக்ஸ்ட் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பசில் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பசில் டெஸ்ட்டை எப்படிலாம் கேட்பாங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டா கேட்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் பசில்ஸா கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 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 கொஸ்டின் படி பார்த்தோம்னா என்ன சொல்லலாம்? ஹரிஷ் வந்து லெஃப்ட்ல இருந்து ஒரு லைன்ல கன்சிடர் பண்றப்ப 11th பொசிஷன்ல இருக்காரு. அதே மாதிரி மனேஷ் வந்து ரைட்ல இருந்து ஒரு பொசிஷன் கன்சிடர் பண்றப்ப 17th பொசிஷன்ல இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே அவங்க பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ஹரிஷ் வந்து ரைட் சைட்ல இருந்து பாக்குறப்ப என்ன பொசிஷன்ல இருப்பாருங்களா 13th பொசிஷன்ல இருப்பார்லாம். அதே மாதிரி மனேஷ் வந்து ரைட் சைட் லெஃப்ட் சைட்ல இருந்து கன்சிடர் பண்ண என்ன பொசிஷன்ல இருப்பாருன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த சைட்ல வந்து 11ல இருந்தவர் இந்த சைட்ல போறப்ப 13th பொசிஷனா ஃப்ரம் லெஃப்ட் கன்சிடர் பண்றப்ப 11th பொசிஷன்ல இருக்கிறவரு அதே பொசிஷன்ல ரைட்ல இருந்து கன்சிடர் பண்றப்ப 13னா அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா +2 தான் டிஃபரன்ஸ். அப்ப இவங்களுக்கும் வந்து +2 அதே டிஃபரன்ஸ் தான் வந்து யாருக்கும் இருக்குன்னா மனேஷ்க்கும் இருக்கும். அப்ப 17 + 2 என்னன்னா 19th பொசிஷன். ஃப்ரம் ரைட்ல இருந்து பாக்குறப்ப மனேஷ் எந்த பொசிஷன்ல இருப்பாருன்னா 19th பொசிஷன்ல இருப்பாரு. ஓகேங்களா? இந்த சம்ம நம்ம டீடைலா வந்து லாஸ்ட் வீடியோல சால்வ் பண்ணிட்டோம். அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா மிரர் இமேஜ் பேஸ்டு சம்ஸும் இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்டர் வந்து வந்து நிழல்ல வந்து ஒரு இப்போ இப்போ ஒரு இமேஜ் வந்து அதோட நிழல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கூட சம்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்கும்னு சொன்னேன். கண்ணாடி பேஸ்டான சம் அப்படி இல்லை நிழல் பேஸ்டான சம். இப்போ வந்து டிஎன்பிசி தெளிவாக சொல்லிடுச்சு என்னன்னா மிரர் பேஸ்டான சம்ஸ் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிடுச்சு. ஸோ வந்து இப்போ இந்த இமேஜ்க்கு என்ன இமேஜ் வந்து இப்படி இருக்கும் மிரர் இமேஜா என்ன இருக்குன்னா ஆப்ஷன் 2 தான். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிரருக்கு நியரா ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே ஆப்ஜெக்ட் தான் இந்த மிரருக்கு இந்த சைடும் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இப்படி இருக்க போகுது. நெக்ஸ்ட் அப்புறம் இந்த இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் ஃப்ரண்ட்ல இந்த மிரருக்கு நியரா எந்த பொசிஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை வச்சு தான் சுத்தி இருக்க ஆப்ஜெக்டை வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். அப்ப இதுக்கு மேல வந்து ஒரு ஹோல் இருக்கா அப்ப இங்க ஒரு ஹோல் இருக்கணும். அப்ப இந்த சைட்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்கும். ஸோ இந்த மிரருக்கு நியரா என்ன இருக்கோ அதே தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப இங்கேயும் இருக்கும் ஃப்ரண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கோம். இப்ப இதே இமேஜ் வந்து வாட்டர் இமேஜ் கேட்டா என்ன ஆகும்னா நம்ம வாட்டர் இமேஜ்னா கீழே அது கேன்சல் கீழே கீழே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வெர்டிகல்னா அது ஹரிசாண்டல்னு நம்ம சொல்லியிருப்போம். வாட்டர் இமேஜ்ல என்ன ஆகும்னா ஒரு ஒரு டயக்ராம் நம்ம வந்து இப்படி கொடுத்துருக்கோம்னா ஸ்ட்ரைட்டா அந்த வாட்டர் இமேஜ்ல அது என்ன இருக்குன்னா இன்வெர்ஸ்டா இருக்கும், தலைகீழாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மிரருக்கு வாட்டரான ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இது வந்து லாஸ்ட் வீடியோல நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரி நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் போலாம். இப்போ வந்து இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் அப்படி ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு கேரக்டர் வந்து அந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கும். அந்த 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 பசில இல்ல அந்த அந்த மிஸ் ஆகிற ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து வச்சு அந்த ஃபுல் இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? சரி இப்போ இப்படி பாக்குறப்ப எந்த இமேஜ் வச்சா எந்த ஆப்ஷன் எடுத்து அங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணா இந்த இமேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஆப்ஷன் பீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கீழே இருந்து கொடுக்குற ஒரு ஆப்ஷனை எடுத்து போய் மேலே இன்சர்ட் பண்ணா அந்த இமேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாடல் சம்ஸ் தான் டிஎன்பிசி கேட்க போகுது மெயின்ஸ்ல. நெக்ஸ்ட் மாடல் போனா டைஸ்ன்ற மாடல் வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டைஸ்ல மேஜரா இந்த மாதிரி சம்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி 4 டைஸ் கொடுத்துட்டு ஒரு டைஸ்க்கு இந்த இந்த ஃபேஸ்க்கு ஆப்போசிட் ஃபேஸா என்ன இருக்கும் அப்படின்றது கேட்பாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸ் கேட்டிருக்காங்க. எந்த ஃபேஸ்க்குன்னா தட் ஃபேஸ் ஹேவிங் 1 டாட்
ஒரு டாட் இப்ப இந்த ஃபேஸ்க்கு கீழே ஆப்போசிட் ஃபேஸா என்ன இருக்குன்றத அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. அது லாஸ்ட் வீடியோலயே டீடைலா பேசியிருக்கோம். ஸோ வந்து அந்த வீடியோ ஃபார் ரெஃபரன்ஸ் வேணும்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்ப இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னது? ஃபிகர் சீரிஸ். ஓகேங்களா? ஃபிகர் சீரிஸ் இது என்னன்னா, இப்ப நியூமரிக் சீரிஸ் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆல்பா நியூமரிக் சீரிஸ் பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும். இங்க வந்து இந்த டயகிராம்ஸ் வந்து ஏதோ ஒரு சீரிஸா ஏதோ ஒரு ரீப்ரசன்டேஷனா நம்மளுக்கு வந்து அந்த டயகிராம்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டுது. ஸோ அந்த சீரிஸோட நெக்ஸ்ட் டேர்ம் என்னது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இந்த சீரிஸ்ல இருந்து ஏதோ ஒரு ஃபிகர் வந்து மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆகிற ஃபிகர் என்னது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதோ பாருங்க இங்க 2 உருளை வந்து ஜாயிண்டா இருக்கு. நெக்ஸ்ட் சீரிஸ்ல வந்து அந்த உருளை வந்து சென்டர்ல இருந்து அவே அடுத்த ஒன்னு இன்னொன்னோட எண்டுக்கு போயிடுது. ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. 2 பாக்ஸ் சென்டரா வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அப்ப நெக்ஸ்ட் இமேஜ் இதுல என்னவா இருக்கும்? கொடுத்துருக்க ஆப்ஷன் படி போச்சுன்னா, இப்ப டுவர்ட்ஸ் சென்டரா இங்க இருக்குன்னா, இந்த இமேஜ் போறப்ப என்னவா இருக்கணும்? அவே ஃப்ரம் த சென்டரா இருக்கணும். அப்போ அட் த எண்ட்ல டம்பிள் மாதிரி இப்படி ஸ்டோர் ஆயிருக்கணும். ஸோ இப்படி பாக்குறப்ப எந்த இமேஜ் வந்து இங்க இருக்கு? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பில இருக்க இமேஜ் தானே கரெக்டா இருக்கு. இப்ப இங்க வந்து பாக்கலாங்களா எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? கொடுத்துருக்க ஃபிகர்ல வந்து பி ஃபிகர் தான் கரெக்டா இருக்கு. அது என்ன ஆப்ஷன்ல இருக்குன்னா ஏ ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் ஃபிகர் சீரிஸ்ன்றது ஆல்பா சீரிஸ், நியூமரிக் சீரிஸ் மாதிரி. ஆனா இந்த வாட்டி என்னவா இருக்குன்னா, ஒரு டயகிராம் சீரிஸ் அண்ட் சீக்வன்ஸா இருக்க போகுது. அதுல வந்து நெக்ஸ்ட் இல்லைன்னா மிஸ்ஸிங் டயகிராம் என்னவோ அதை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? வாங்க இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போலாம். எம்பெடட் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்பெடட்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு இமேஜ் தனியா இருக்கு, இன்னொரு இமேஜ் தனியா இருக்கு. அது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆனா ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினா இருக்க போகுது. ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, மேல வந்து ஒரு டயகிராம் இருக்கு. 2 டயகிராம் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டயகிராம் இந்த 2 டயகிராமோட சேர்றப்ப என்ன ஒரு தேர்டா ஒரு இமேஜ் வந்து ஒரு டயகிராம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த டயகிராம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ட்ரிபிக்கல் எடுத்துட்டா இந்த டிப்பு இதுக்குள்ள போய் ஜாயின் ஆகுது. இப்படி ஜாயின் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எந்த டயகிராம் கரெக்டா இருக்கும் பாருங்க. இந்த கொடுத்துருக்க ஃபிகர்ல இந்த ஆப்ஷன் சி ஃபிகர் கரெக்டா இருக்குங்களா? இதோ பாருங்க. இப்ப இப்படி வந்து ஃபுல்லா போயிடுது. இந்த டயகிராம்குள்ள என்ன இருக்கு? இந்த பார்ட் மட்டும் கரெக்டா இந்த பார்ட் மட்டும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இருக்க போகுது இந்த டயகிராம். நெக்ஸ்ட் டயகிராம் இந்த டயகிராம் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இந்த சி டயகிராம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஃபார்ம் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சி சி ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ எம்பர்டட்னா இவ்வளவுதான். ஒரு 2 ஃபிகர் இருக்கு. 2 ஃபிகர் வந்து ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதோட மூணாவதா ஃபார்ம் ஆகிற ஃபிகர் எப்படி இருக்கும்? அதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் எம்பர்டட் ஃபிகர்ஸ்ல. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ். பேர்லயே இருக்கு. இப்போ இந்த இந்த 2 இமேஜ்லயுமே ஒரு சில செட் ஆஃப் இமேஜஸ் வந்து சேமாவே இருக்கு. ஆனா ஒரு சில செட் ஆஃப் இமேஜஸ் எப்படி இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு. அந்த சிமிலாரிட்டிஸ் என்ன, டிசிமிலாரிட்டிஸ் என்ன? இப்போ இதே கொஸ்டின் டிஃபரெண்டா கேட்கலாம். எப்படின்னா கொடுத்துருக்க இமேஜ்ல எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சிமிலரா இருக்கும். அதை மட்டும் நம்ம எடுத்து பாயிண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்ப இங்க இருக்க இமேஜஸ் எல்லாமே சிமிலரா இருக்கா? இந்த இமேஜ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப இது மட்டும் தானே, இந்த டயகிராம் சி மட்டும் தானே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இதுதான் சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இமேஜ் பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஜிக்கல் வென் டயகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை. இப்ப கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு மீனிங்ல இருக்கிற ஒரு வேர்ட்ஸ் அதை நம்ம வந்து வென் டயகிராம் ஃபார்மட்டுக்கு அது மாத்தணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேப்சிகம், அப்புறம் பீன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இது எல்லாமே என்ன கேட்டகரி கீழே வரும்? கேப்சிகமும் இருக்கட்டும், பீன்ஸ் இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் வெஜிடபிள் தானே. ஸோ அப்ப இந்த பெரிய டயகிராம் தான் வந்து என்னன்னு சொல்லிக்கலாம்? வெஜிடபிள்னு சொல்லிக்கலாம். இப்போ அந்த வெஜிடபிள்குள்ள கேப்சிகமும் இருக்கு, பீன்ஸும் இருக்கு. ஓகேங்களா? இந்த பீன்ஸும் கேப்சிகமும் ஏதாவது ஒரே ஃபேமிலியில ரிலேட் ஆயிருக்கா? இல்ல பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இமேஜஸ், ஒரே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபியூனாவா இருக்குங்களா? இல்ல இல்ல. அப்ப இது ஒரு டைப் ஆஃப் இமேஜ், இது டைப் ஆஃப் வெஜிடபிள். ஆனா கேப்சிகம்க்கும் பீன்ஸுக்கும் எந்த ஒரு சிமிலாரிட்டிஸுமே இல்லை, எந்த ஒரு தொடர்புமே இல்லை. 2 பேருமே என்ன ஃபேமிலி கீழே வருவாங்கன்னா வெஜிடபிள் ஃபேமிலி கீழே மட்டும்தான் வருவாங்க. ஸோ வெஜிடபிள்ன்ற ஒரு டயகிராமு, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா
கேப்சிகம்ன்ற ஒரு டயக்ராம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்க பீன்ஸ்ன்ற ஒரு டயக்ராம் போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி லாஜிக்கலா இந்த மாரி தான் இருக்கும். வென் டயகிராம குடுத்திருக்க வேர்ட்ஸ்ல இருக்க ரிலேஷன்ஷிப்ப வச்சு நம்ம வந்து அதுக்கு லாஜிக்கலா ஒரு வென் டயகிராம் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் இந்த டைப் ஆஃப் மாடல் சம்ஸ் வந்து இந்த மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாடல் போலாம். நெக்ஸ்ட் மாடல் என்னன்னா, ஃபிகர் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. கிளாசிஃபிகேஷனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே அந்த ஃபர்ஸ்ட் இருக்க வீடியோலயே நம்ம சொன்னோம். கிளாசிஃபிகேஷன்ஸ்னா, ஒண்ணு ஒரே மாரி இருக்கணும். ஏதோ ஒரு சிமிலாரிட்டீஸ் இருக்கணும். ஆனா ஏதோ ஆனாலும் ஒரு ஒரு ஒ அது ஒரு சிமிலாரிட்டீஸ் இருந்தாலுமே, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதோட ஷேப்ஸ்ல, இல்ல அதோட ஃபார்ம்ஸ்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பார்ப்போம். இப்ப ஃபிகர் கிளாசிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். இப்ப இங்க குடுத்திருக்கிற எல்லா எல்லா இமேஜுமே எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு டிஃபரெண்ட்டா இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு சிமிலாரிட்டீஸ் இருக்கு. அத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்னன்றது. ஓகேங்களா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் கூட ஒரு லைன் கால்குலேட் பண்ற மாரி இருக்கு. ஸோ இப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மொத்தம் எத்தன லைன் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி ஒரு லைனு, அப்புறம் இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைன். அப்ப மொத்தம் எத்தன லைன் இருக்கு? 4 லைன் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அதே மாரி இந்த லைன்லயும் பார்க்கலாமா? இங்க இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, அப்புறம் இது ஒரு லைன். அப்ப இங்கயும் 4 லைன் இருக்கு. இப்ப இதே மாரி இங்கேயும் பிரிக்கலாங்களா? இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, அப்புறம் இது ஒரு லைனு. 4 லைன் இருக்கு. அப்ப என்ன வந்து ஒரு சிமிலாரிட்டீஸ் இருக்குன்னா, எல்லாத்துக்குமே 4 லைன் தான். ஓகேங்களா? அது ஃபார்ம் ஆவற ஷேப் வேணா டிஃபரெண்ட்டா இருக்கணும். ஸோ, இப்ப நம்பளுக்கு வந்து ஃபார்ம் ஆவற நம்மளுக்கு மிஸ் ஆவற இமேஜ் எப்படி இருக்குன்னா, 4 லைன் கொண்ட இமேஜா இருக்கணும். ஓகேங்களா? இப்ப ஆப்ஷன் வைஸ் போனா இங்க என்ன இருக்கு? 1, 2, 3 1, 2, 3, 4, 5 இருக்கு. இங்க 1, 2, 3, 4 இருக்கு. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? 1, 2, 3. 3 லைன் இருக்கு. ஓகேங்களா? 1, 2, 3. 3 லைன் இருக்கு. அப்ப எதுல மட்டும் தான் 4 லைன் இருக்கு? ஆப்ஷன் இந்த டி டயகிராம்ல மட்டும் தான் 4 லைன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இப்படிதான் நம்ம வந்து இந்த ஃபிகர் கிளாசிஃபிகேஷன நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏதோ ஒரு சின்ன சிமிலாரிட்டி இருக்கும். ஆனா அந்த இமேஜ் பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருக்கு. இப்ப இந்த 4 இமேஜ வச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்க்கறதுக்கு டிஃபரெண்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா அந்த 4 இமேஜ்க்குள்ள ஏதோ ஒரு சிமிலாரிட்டீஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபிகர் கிளாசிஃபிகேஷன்ற மாடல் சம்ஸ் ஃபுல்லாமே இப்படிதான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து அடுத்த மாடல் போலாம். இப்ப வந்து கிளாசிஃபிகேஷன்ற ஒரு ஜெனரல் டாபிக். இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட்ன்னு வந்தாலே அதான் கிளாசிஃபிகேஷன். ஒண்ணுக்கும் இன்னொன்னுத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். அதுல இருந்து இப்ப குடுத்திருக்க குடுத்திருக்க ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இங்க பார்க்கலாம். டாகு, கோட்டு, கவு. இது எல்லாமே என்னன்னு சொல்லலாம்? பெட் அனிமல்ஸ்ன்னு ஒரு கேட்டகரி வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா இது வந்து வேற என்ன அனிமல்ஸ்ன்னு சொல்லலாம்னா, இப்ப இவங்க இது எல்லாமே ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் இல்ல. இந்த 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 குடுத்திருக்க அனிமல்ஸ் எல்லாமே ஹியூமன்ஸ்க்கு வந்து ரொம்ப நியரரா கோரிலேட் ஆகக்கூடிய அனிமல்ஸா இருக்கும். சோ தட் வி கேன் டேக் இட் ஆஸ் பெட் அனிமல்ஸ்ன்னு சொல்லலாம். இப்ப அதே மாரி லைன் வந்து பெட் அனிமலா இருக்கா? இல்ல. சோ என்ன வந்து டிஃபரெண்ட்டா இருக்குன்னா, குடுத்திருக்க இந்த ஆப்ஷன்ல லைன் மட்டும் தான் டிஃபரெண்ட்டா இருக்கு. ஏன்னா லைன் வந்து வைல்ட் அனிமல். ஹியூமன்ஸோட வந்து இது என்ன ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்படித்தான் நம்ம வந்து இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் மாடல் சம்ஸும் இப்ப இது வந்து என்ன மாடல்னா, இது வந்து வேர்ட் டைப் ஆஃப் இருக்க கிளாசிஃபிகேஷன். லாஸ்ட் சம் நம்ம பார்த்தது ஃபிகர் பேஸ்டு கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த மாடல் ஆஃப் சம்ஸ்ல வேர்ட் வச்சு ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷனுக்கு எப்படி கோரிலேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப இதே பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வரும்? அனிமல்ஸ்ன்ற ஒரு கேட்டகரியில தான் வரும் இது ஃபுல்லாமே. அதே மாதிரி ஒரு சிமிலாரிட்டிஸும் இருக்கும். ஒரு டிசிமிலாரிட்டிஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத நம்ம கிளாசிஃபை பண்ணணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் மாடல் போலாங்களா? இப்ப நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம். இது விஷுவல் ரீசனிங். ஓகேங்களா? விஷுவல் ரீசனிங்ல இந்த மாதிரி தான் சம்ஸ் இருக்கும். மேபி அ அ ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்றது, லைன் கவுண்ட் பண்றது இந்த மாதிரி சம்ஸா இருக்கும். ஓகேங்களா? இந்த இந்த சம் வந்து நம்ம டீட்டெயிலா லாஸ்ட்டாவே பார்த்துட்டோம். மொத்தமா எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா 16 ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இந்த 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 டைப் ஆஃப் லைன்லயே இந்த சம்ஸ்லயே நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இந்த ஒரு ஸ்கொயர் இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா, டோட்டல் கவுண்ட் இப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் எத்தனை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி பார்க்கணும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கு கிளாஸ் போடுறப்ப, இந்த ஒரு மாடல் பத்தி டீட்டெயிலா சம்ஸ் பார்ப்போம். அப்ப என்னென்ன ஒரு மாடல் கீழ என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குன்றது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா டெப்த்தா போயிட்டு நெறைய மாடல் சம்ஸ் வச்சு நம்ம டீப்பா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் மெத்தட் போவோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா,
பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ற மாடல் கீழே நம்ம வரோம். ஓகேங்களா? இப்ப இந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் என்னன்றது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வேர்ட் இருக்குல்ல, இந்த வேர்ட வச்சு எத்தனை பேர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சிம்பிளான கொஸ்டின்ஸ் என்னன்னா இதுதான். இந்த வேர்ட வச்சு எத்தனை காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலான்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து சிம்பிளா நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்னா, மொத்த வேர்ட்ஸ் என்ன இருக்கு? 5 வேர்ட்ஸ் இருக்கா? இந்த 5 ஃபேக்டோரியல் அப்படியே நம்ம போட்டுக்கணும். 5 ஃபேக்டோரியல் என்ன பண்ணணும்? 1 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 4 இன்டூ 5 அப்படியே இப்படி போட்டுக்க வேண்டியதான். இப்படி போட்டால் என்ன வரும்? 4 இன்டூ 5 வந்து 20, 20 இன்டூ 2 இன்டூ 3 வந்து 6ங்களா? அப்போ 20 இன்டூ 6ன்றது 120 வேர்ட்ஸ். அப்ப இதே மாதிரி வச்சு நம்ம என்ன ஃபார்ம் பண்ணலாம்னா 120 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இதே காம்பினேஷன்ஸை வந்து இப்போ மாத்தி 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 இந்த வேர்ட் காம்பினேஷன்ஸை மாத்தி மாத்தி வந்து நம்ம 120 வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் புதுசா. இந்த லெட்டர் காம்பினேஷன்ஸை மாத்தி மாத்தி. ஓகேங்களா? இப்போ இதுதான் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிடியூட் டாபிக் தான். பட் இங்க வந்து நம்மளுக்கு கொடுக்குற இது கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வேர்ட் பேஸ்டு சம்ஸா தான் மேக்ஸிமம் இருக்கும். இப்போ ரியலான ஆப்டிடியூட் சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி இருக்க அப்ளிகேஷன் சம்ஸ் நிறைய வரும் ஆப்டியில். ஆனால் இங்கே வந்து அப்ளிகேஷன் பேஸ்டாக வராது. இந்த மாதிரி நம்ம ரீசனிங் டெஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? இப்போ இதே மாடல் தான் வந்து என்னன்னா வேர்ட் பில்டிங்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் VIHAR அப்படின்ற ஒரு வேர்டை கொடுத்துட்டாங்கன்னா இப்போ இந்த வேர்ட்ல இருந்து நம்ம வேற என்ன மீனிங்ஃபுல்லான வேர்டு எடுக்க முடியும்ன்றது கேட்கலாம். இப்போ இந்த வேர்ட்ல இருந்து நம்ம வேற என்ன மீனிங்ஃபுல்லான வேர்டு எடுத்துட்டு வரலாம்? HAIR அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துட்டு வரலாங்களா? அப்புறம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? HARI ஹரின்ற ஒரு நவுனும் நம்ம கொண்டு வந்துடலாங்களா? ஸோ இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லான வேர்ட்ஸ் நம்ம எத்தனை பிரிக்கலாம்? கொடுத்துருக்கிற ஒரு வேர்டை வச்சு, இல்ல கொடுத்துருக்க ஒரு சீரீஸ் ஆஃப் லெட்டர் வச்சு இந்த மாதிரி ஒரு லெட்டர் சீரீஸை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல இருந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு எத்தனை மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் வந்து இந்த லெட்டர் சீரீஸ்ல இருந்து என்னால எடுக்க முடியும் அப்படின்றதான் கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்றலாம் வேர்ட் பில்டிங்ன்ற டாபிக் கீழே இப்படிதான் இருக்கும் சம்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மாடல் போகலாம். நெக்ஸ்ட் மாடல் வந்து என்ன இந்த மாடல் என்னங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு மாடல். ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கரெக்டான அசம்ஷனை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? an advertisement claims we manufacture the best bikes in India which has unique safety features with high speed. யூனிக் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? என்ன முக்கியமான ஃபீச்சர் இங்க வந்து அவங்க அட்வர்டைஸ் பண்றாங்கன்னா யூனிக் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குங்களா? ஓகே, இதான் வந்து அவங்க ரீசன், இதான் வந்து அவங்க ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு ஏற்ற அசம்ஷன்ஸ் வந்து அவங்களே ஒரு 2 அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அசம்ஷன்ல எது நம்மளுக்கு கரெக்டா ஆப்டா சூட் ஆகும் அதுன்றதான் பார்க்கணும். இப்போ யூனிக் சேஃப்டி ஃபீச்சர் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு என்னது பிரைமரி கீ நம்ம எடுத்துக்கலாம். பிரைமரி கீ அப்படி இல்லைன்னா வந்து ஒரு யூசர் செல்லிங் பாயிண்டா வந்து வேணா நம்ம வந்து அதை வச்சுக்கலாம். இல்லை யூசர் ஸ்டோரி பாயிண்டா நம்ம வந்து அதை வச்சுக்கலாம். என்னன்னா யூனிக் சேஃப்டி ஃபீச்சர் வச்சு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து இயங்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அசம்ஷனும் நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணிருக்குன்னா அந்த சேஃப்டி ஃபீச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அப்போ இங்க பார்க்கறாங்களா எந்த ஸ்டேட்மெண்ட் சேஃப்டி ஃபீச்சர் வச்சு பேசியிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் 1ல பேசியிருக்காங்க தேர் இஸ் நோ அதர் பைக் வித் சச் சேஃப்டி ஃபீச்சர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ஓரளவுக்கு இந்த அசம்ஷன் அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டோட ஓரளவு கோரிலேட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பீப்புள் கேன் பை பைக்ஸ் அட் திஸ் ரேட். இவங்க பிரைஸ் பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. நல்லா நோட் பண்ணீங்கன்னா இங்க 2 ஃபீச்சர், சேஃப்டி ஃபீச்சர் வித் ஹை ஸ்பீடு. ஸ்பீடை பத்தி இந்த ஸ்டேட்மெண்ட் ஏதாவது சொல்லியிருந்தா நம்ம கோரிலேட் பண்ணிக்கலாம். ஆனா பிரைஸை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்க அசம்ஷன்ல எந்த அசம்ஷன் மட்டும் தான் கோரிலேட் ஆகுது? அசம்ஷன் 1 மட்டும் தான் கோரிலேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசஷனை பேஸ் பண்ணி தான் கன்ஃபார்மா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் சம்ஸ் நம்ம வந்து ஃபர்தரா வந்து நிறைய பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் மாடலுக்கு போகலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் மாடல் என்ன டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஓகேங்களா? லாஸ்ட் மாடல் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அதுக்கான கரெக்டான அசம்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த அசம்ஷன் வந்து என்ன பேஸ்டா இருக்கணும்னா ட்ரூத் பேஸ் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? இங்க வந்து என்னன்னா
ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க குடுத்துருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? ராமு செட் டூ சமு, "டோன்ட் யூ சீ த போர்ட் ஆஃப் நோ பார்க்கிங்? டூ நாட் பார்க் த வெஹிக்கிள் ஹியர்." அப்ப இங்க 2 கேரக்டர். ராமுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சாமுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து ராமு வந்து சாமுக்கு சொல்றாங்களாம். என்னன்னா வந்து அங்க அங்க நோ பார்க்கிங் போர்டு இருக்கிறது நீ பார்க்கலையா? இங்க வண்டி நம்ம பார்க் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு மெசேஜ கன்வே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம என்னென்ன கன்க்ளூஷன்க்கு வரலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ராமு நோஸ் தி மீனிங் ஆஃப் நோ பார்க்கிங் சைன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் கன்க்ளூஷன் என்ன குடுத்துருக்காங்க? சாமு டூ நாட் ஃபாலோ தி டிராஃபிக் ரூல்ஸ். ஓகேங்களா? இப்ப இதானே குடுத்துருக்காங்க. இப்ப அக்கார்டிங் டு தட் நம்ம என்ன பண்ணலாம்? ராமுக்கு அங்க நோ பார்க்கிங் சைன் இருக்குது தெரியுதா தெரியலையா? தெரியுது. அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அங்க நோ பார்க்கிங் போர்டு இருக்கு பாரு, இங்க வண்டி விடாதன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சாமு என்ன பண்றான்? அவனுக்கு வந்து போர்டு கண் முன்னாடி இருக்குன்றது தெரியுது. ஆனா தெரிஞ்சுமே அவன் வண்டிய எடுத்துட்டு போய் அங்க பார்க் பண்றான். அப்படின்னா அவன் என்ன பண்றான்? டிராஃபிக் ரூல்ஸ அவன் ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா? அப்ப இந்த குடுத்திருக்க 2 கன்க்ளூஷனுமே என்னவா இருக்கு? குடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல குடுத்திருக்க டெக்ஸ்ட்ட மீனிங்ஃபுல்லா ஆக்குற மாரி இருக்கு இந்த 2 கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸோ, அப்ப இந்த 2 கன்க்ளூஷனுமே அந்த ஸ்டேட்மெண்ட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ, போத் கன்க்ளூஷன் 1 அண்ட் 2 ஆர் லாஜிக். ரெஸ்பெக்டிவ் டூ வாட்? ரெஸ்பெக்டிவ் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பிஃபோர் தட். ஓகேங்களா? ஸோ, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த கன்க்ளூஷன் வந்து லாஜிக்கலா பொருந்துது. இவ்வளோதான். இதத்தான் நம்ம வந்து அங்க எக்ஸாம்லயும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, நெக்ஸ்ட் மாடல் போலாங்களா? இப்ப நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மாடல் என்ன வருது? லாஜிக் ரீசனிங்கா வருது. ஓகேங்களா? லாஜிக் ரீசனிங்னா இப்ப நார்மலா என்ன டைப் ஆஃப் இருக்குன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நீங்க நார்மலா எப்படி திங்க் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப இந்த ரீசனிங் டாபிக்ல இருந்து அவங்க என்ன வேணாலும் கேட்கலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் கூட இருக்கும். நான் வந்து லாஜிக் ரீசனிங்குள்ள என்ன வச்சிருக்கேன்னா, இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இப்ப வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரின்ற ஒரு டாபிக் நான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வச்சு இந்த லாஜிக் ரீசனிங் கீழே ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலான்றது என்னோட அசம்ஷன். ஸோ வந்து இப்ப இந்த கொஸ்டின் பார்ப்போம். என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஏபிசிடி இவங்க எல்லாருமே எங்க உட்காந்துருக்காங்கன்னா ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து பாயிண்டா லைனா எழுதிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஏ அண்ட் பி வந்து இமிடியேட் நெய்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? சி சிட்ஸ் இமிடியேட் டு டி. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? சி அண்ட் டி டியும் வந்து இன்னொருத்தர் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? டி இஸ் நாட் சீட்டட் வித் இ. அப்ப டியோட பக்கத்துல யார் கண்டிப்பா இல்ல? இ உட்காரவே இல்ல. ஓகேங்களா? அப்ப டியோட பக்கத்துல யார் இல்ல? இ உட்காரவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? அதையும் இ வச்சே ரீப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இ வந்து எங்க உட்கார்றாருங்களா? லெஃப்ட் சைட்ல கார்னர்ல உட்கார்றாங்களாம். லெஃப்ட் எண்டுல வந்து உட்கார்றாங்களாம் இந்த ஈன்றவரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? அப்புறம் சின்றவங்க வந்து செகண்ட் டு தி ரைட் ஆஃப் பி. ஓகேங்களா? இப்ப பி இங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பிங்களா. அப்ப சி வந்து இப்படி உட்கார்றாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டி. அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வேற என்ன ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இஸ் டு தி ரைட் ஆஃப் பி அண்ட் இ. ஏ வந்து யாருக்கு எதுவா இருக்காங்களா? ரைட் ஆஃப் பி அண்ட் இ. ஏ இஸ் டு தி ரைட் ஆஃப் பி அண்ட் இ. அதுக்கப்புறம் ஏ அண்ட் சி ஆர் சிட்டிங் டுகெதர். கடைசியா என்ன சொல்லியிருக்காங்க? ஏ அண்ட் சி வந்து ஒன்னா உட்கார்றாங்க. ஓகேங்களா? ஏ அண்ட் சி இமிடியேட்டா நெக்ஸ்டா உட்கார்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் ரீப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன விட்டுட்டோம்னா, இங்க ஏ வந்து எங்க உட்காந்துருக்காங்க? பி அண்ட் இயோட ரைட்ல வந்து யார் உட்காந்துருக்காங்கன்னா ஏ உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ஒரு டயக்ராம் வரையலாங்களா? இப்போ இந்த டயக்ராம் வரைஞ்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். தான் பாருங்க. யாரோ ஒருத்தர் வந்து லெஃப்ட் சைட் கார்னர்ல உட்காந்துருக்காரு நம்மளுக்கு ஃபர்ஸ்டே தெரியுங்களா? ஸோ வந்து இந்த 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 பொசிஷன்ல யார் உட்காந்துருக்காருன்னா இ உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா?
அப்புறம் யார் யாரும் பக்கத்துல உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. பி அண்ட் இ வந்து பக்கத்துல உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து இந்த டயக்ராம் போட்டு இங்க நம்ம என்ன போட்டுக்கலாம்? இ பக்கத்துல பி உட்காந்துருக்காங்கன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வேற என்ன? இப்ப இ பக்கத்துல பின்ற மாதிரி பி வந்து யார் பக்கத்துல இமிடியேட் நெய்பரா? ஆமா. ஏ பக்கத்துல இமிடியேட் நெய்பர் நீங்க போட்டிருக்கா? சரி, ஓகே. அப்ப இந்த பி பக்கத்துல யார் உட்கார்றா? ஏ உட்கார்றா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஏ ரிலேட் ஆகிற மாதிரி வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாக்கலாங்களா? இங்க இருக்கு பாருங்க. ஏ அண்ட் சி இமிடியேட் நெய்பர்னு சொல்றாங்க. அப்ப இங்க யார் உட்காருவா? ஏக்கு பக்கத்துல சி உட்காருவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வேற என்னது? சி ரிலேட் ஆகிற ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு? சி அண்ட் டி இமிடியேட் நெய்பர்னு போட்டிருக்காங்க. அப்ப இங்க யார் உட்காருவா? டி உட்காருவா. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இப்ப கொஸ்டின் என்ன? சோ வேர் இஸ் ஏ சிட்டிங்? ஏ எங்க உட்காந்துருக்காரு? அதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் வச்சு போனா என்னது? யாருக்கும் சென்டர் ஆக்சுவலி ஏ உட்காந்துருக்காரு. பிக்கும் சிக்கும் நடுவுல உட்காந்துருக்காரு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்காது. பட் வந்து ஒரு ஒரு மாடல் வந்து குடுக்கலாம். இது வந்து லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுலயே வந்து நான் லீனியர்ன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிளு, ரெக்டாங்குலரு, ஸ்கொயரு, இந்த ஸ்கொயர் ஷேப்ல உட்காந்துருக்காங்க. அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஆப்போசிட் இன்னொருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எத வச்சு சொல்லியிருக்கேன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வச்சு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப 23 மாடல் இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் மாடல் போலாம். நெக்ஸ்ட் மாடல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் கம்ப்ளீஷன். இது ஒண்ணும் இல்ல, சிம்பிளா இருக்கும். இந்த மாரி ஒரு குரூப் ஆஃப் ஸ்கொயர் கியூப்ஸ் வச்சிருவாங்க. நடுவுல இருக்க ஏதோ ஒரு கியூப் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். அந்த கியூப் வந்து என்னவா இருக்கலாம்? இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு லைன் வந்து இப்படி போகுது. ஓகேங்களா? இப்ப இதே மாரி வேற ஏதோ ஒரு டயகிராம் கூட அந்த கியூப் உள்ள இருக்கலாம். ஆனா அந்த கியூப வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சோ இங்க வந்து வைக்கிறப்ப எல்லாமே கியூப் தான். ஆனா எந்த கியூப் எடுத்து இங்க ஃபேஸ் பண்றப்ப இந்த டயகிராம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி போடுறப்ப தானே இந்த லைனோட ஜாயின் ஆகும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தானே. இந்த ஆப்ஷன் சியில் இருக்க கியூப் எடுத்துட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணாதான் எல்லா கியூபும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி உள்ள இருக்கிற டயகிராமும் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் கம்ப்ளீஷன்ன்றது சிம்பிளா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் மாடல் போனால் 25th மாடல் போறப்ப இந்த சிம்பாலிக் ஆப்ரேஷன் தான். இந்த சிம்பாலிக் ஆப்ரேஷன் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பிளட் ரிலேஷன்ஷிப்பே ஃபுல்லா டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த பிளஸ்ன்றது வந்து ஏதோ வேற ஒரு மீனிங்கை வந்து குடிக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த ஆபரேட்டர் தான். இந்த ஆபரேட்டர் ஆக்சுவலா பிளஸ் என்ன வேலை? அடிஷன் வேலையை தானே. இந்த அடிஷன் ஆபரேட்டர் வந்து ரெண்டு வேரியபிளை கூட்டுற வேலையை தானே ஆட் பண்ற வேலையை தானே பார்க்கணும். ஆனா வந்து இந்த இந்த பிளஸ்க்கு வந்து எதை ரீப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க? ஏவும் பியும், ஏக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ஃபாதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அப்படின்னு ரீப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் இந்த சிம்பிளான ஒர்க்குக்கு பதில் இந்த சிம்பிள் வந்து வேற ஏதோ ஒன்று ரீப்ரசென்ட் பண்ணுது. அதுதான் இந்த சிம்பாலிக் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸஸ்குள்ள போறப்ப நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலா பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 26th டாபிக் போவோம். 26th டாபிக் என்னன்னா நியூமரிக் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கொடுத்துருக்கிறது தான் லாஸ்ட் டைப் என்ன சொன்னோம்? இந்த சிம்பிள் இப்போ அடிஷனா இப்போ இது மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரா மல்டிப்ளிகேஷன் வேலை தானே பார்க்கணும். ஆனா அதுக்கு பதில் அங்க வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரீப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்க அதே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான். ஆனா வேற ஒரு ஆப்ரேட்டரோட இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணாதான் அது என்ன ஆப்ரேட்டர்ஸ்? அது வந்து நியூமரிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து அந்த எக்ஸை என்னவா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ரேட்டரா போட்டு அட் த எண்டு என்ன பண்றப்ப இந்த ஈக்குவல் டு போடுறப்ப நம்மளுக்கு வந்து எல்ஹெச்எஸ்ல இருக்கிறதும் எல்ஹெச்எஸ்ல இருக்கிறதும் ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிறதும் வந்து சேமா இருக்கணும். இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் மிஸ்மேட்ச் பண்ணி பண்ணதுக்கு அப்புறமே. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. இப்போ இது பி எடுத்து சால்வ் பண்ணலாங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? டிவிஷன் ஆப்ரேட்டருக்கு பதில் என்ன வரணும்னா டிவிஷன் ஆப்ரேட்டர் வர வேண்டிய இடத்துல என்ன வரணும்? அடிஷன் ஆப்ரேட்டர் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சப்ராக்ஷன் மைனஸ் வர வேண்டிய இடத்துல என்ன வரணும்? மல்டிப்ளிகேஷன் வரணும். அப்புறம் அடிஷன் வர வேண்டிய இடத்துல டிவிஷன் வரணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் வர வேண்டிய இடத்துல என்ன வரணும்? மைனஸ் வரணும். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா என்ன ஆகும்? இந்த சைடு வந்து
8 ஆன்சர் வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஆப்ரேட்டர் பேஸ்ட் வந்தாலே நம்ம வந்து எந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்? போர்ட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும். பிராக்கெட்டு, ஆஃப், டிவிஷனு, மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நியூமரிக் ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா நம்ம வந்து போர்ட் மாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இப்போ இது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும்? இந்த டிவிஷன் ஆப்ரேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிருந்தீங்களா? அப்போ 10 இன்டூ 3/5. இப்படி கேன்சல் பண்ணா என்ன வரும்? 2 வரும். அப்போ 2 இன்டூ 3 ஈக்குவல் டு 6. அப்போ 8 பிளஸ் 6 மைனஸ் 6. அப்போ என்ன பண்ணலாம்? இது அடிச்சிடலாமா? அப்போ ஸ்ட்ரைட்டா என்ன ஆன்சர் வருது? 8 தான் வருது. ஓகேங்களா? அதனால தான் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இது இப்போ இந்த மாதிரி சம்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டா எடுத்துக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 பிளஸ் வந்து இந்த இடத்துல என்ன டிவிஷன் வரணுங்களா? பிளஸ் ட்ரான்ஸ்ஃபார் டிவிஷன் வரணும் 16. இப்படி போட்டால் என்ன வரும்? 5 டிவைடட் பை 4. இப்போ அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன 4ஆ இருக்கு. அப்போ இங்க இங்க ஏன் வந்து ஒரு டேட்டா வந்து இங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு. இப்போ இங்க அடிஷன் வந்துச்சுன்னா இந்த டேட்டா வேல்யூல அதிகமாகும். அந்த மாதிரி நம்ம வந்து லாஜிக்கலா திங்க் பண்ற மாதிரி இருக்கும் இந்த நியூமரிக் ஆப்ரேட்டர். கொஞ்சம் டைம் கன்செப்ஷன் அதிகமாகவே எடுத்துக்கும் மற்ற மாடல் சம்ஸை விட. பட் வந்து நம்ம இந்த சம்ஸ் வந்து கரெக்டா போடணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மாடல் போடலாம். நெக்ஸ்ட் மாடல் பேர் தான் என்னன்னா அட்ரஸ் மேட்சிங்னு ஒரு புது கான்செப்ட் எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து 2 விதமா நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? இன்னொரு விதம் என்ன இருக்குன்னா ஒரு அட்ரஸை வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருவாங்க. ஒரு அட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நம்பர் 13 அண்ணா நகர், சென்னை 6,40,000. ஓகேங்களா? அப்புறம் இதோட வந்து வேற என்ன சொல்லலாம்? சரி, ஓகே. இப்போ இதான் ஒரு அட்ரஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வேற வேற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதே அட்ரஸை டிஃப்ரெண்டா எப்படி வந்து சேஞ்ச் பண்ணி ரீப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 12ன்னு சொன்னாங்களா, அது பதில் 13 சொல்லுவாங்க. இங்க வந்து அண்ணா நகர்ன்னு இருக்கா, அங்க அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க? அண்ணா ஸ்ட்ரீட்னு கொடுத்துருவாங்க. பின்கோடு வந்து இங்க 6,40,000 இருக்கா, இங்க என்ன சொல்லுவாங்க? 6,41,000 கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் இந்த அட்ரஸ் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்றோம். அது வந்து ஒரு டைப் ஆஃப் அட்ரஸ் மேட்சிங். அப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் அட்ரஸ் மேட்சிங் எப்படின்னா மேபி இந்த மாதிரி டைப்ஸ் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு அஜெண்டா கொடுத்துட்டாங்க. ஒரு அஜெண்டா கொடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்கிற ரீசன் என்ன ரீசன்றத பார்க்கணும். இப்போ வந்து இங்க வந்து மெயின் ஈவெண்ட் என்னன்னா இன்ஃபார்மல் கேதரிங். ஓகேங்களா? இப்ப இந்த இன்ஃபார்மல் கேதரிங்கை அட்ரஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒன்று வந்து மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்கோப். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களும் எக்ஸ்பிளேஷன் சொல்றாங்க. இன்ஃபார்மல் கேதரிங்னா என்னன்னு சொல்றாங்கன்னா அக்கர்ஸ் when a group of people get together in a casual and relaxed manner. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ஃபார்மல் கேதரிங்க்கு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா அதை அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துருக்கிற கீழே இருக்க எந்த சினாரியோல அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல வந்து புக் கிளப் மீட்ஸ் ஃபர்ஸ்ட் Thursday ஈவினிங் ஆஃப் எவ்ரி மந்த். அப்ப இது வந்து என்னது? இது வந்து ஸ்கெடியூல்டு மீட்டிங். ஓகேங்களா? இது ஸ்கெடியூல்டு மீட்டிங். ஸ்கெடியூல்டு மீட்டிங்னா என்ன? முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா வந்து என்னன்னு சொல்லலாம், இது வந்து ஒரு ஃபார்மல் கேதரிங். நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ல எது ஃபார்மல் கேதரிங், எது இன்ஃபார்மல் கேதரிங் கொடுத்துடலாம். இப்போ ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆப்ஷன் சில பாருங்க. மேரி சென்ஸ் அவுட் 25 இன்விடேஷன் ஃபார் பிரைடல் ஷவர் ஷி இஸ் கிவிங் ஃபார் ஹர் சிஸ்டர். அப்ப இன்விடேஷன் கொடுக்குறாங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஈவெண்ட் கன்ஃபார்மா நடக்க போகுது அப்படின்னா அதுவும் வந்து ஒரு என்னது ஃபார்மல் கேதரிங் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வென்எவர் ஷி ஈட்ஸ் அட் மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் கிளாரா சீம்ஸ் டு ரன் இன்டு பீட்டர். ஓகேங்களா? இவங்க மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்ல பீட்டர் சாப்பிட்றப்பெல்லாம் யாரோட சாப்பிட்றாங்க? கிளாரா கூட வந்து சேர்ந்து தான் சாப்பிட்றாரு. ஓகேங்களா? அப்ப இது என்னன்னா இது வந்து ஒரு பிளான்டு ஈவெண்ட். அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லிக்கலாம்னா இதை வந்து ஒரு வந்து
ஃபார்மல் கேதரிங்னு நம்ம கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு பிளேஸஸ்க்கு வராங்க. மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன ஆப்ஷன் மட்டும் தான் மீதி இருக்கு? ஆப்ஷன் பி மட்டும் தான். ஓகேங்களா? என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க? ஆஃப்டர் ஃபைண்டிங் அவுட் அபவுட் ஹிஸ் ப்ரமோஷன், Jeremy and a few co-workers decide to go out for a quick drink after a work. ஸோ இது என்ன? இந்த பிளேஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்குல்ல? இல்ல. இன்ஃபார்மலா ஒரு இடத்த வந்து மீட் பண்றாங்க. அதுவும் அந்த இடம் என்ன இருக்கு? கேஷுவலா ரிலாக்ஸ்ட் மேனர்ல ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட மீட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மாதிரி ஃபார்மல் மீட்டிங்ஸ், இன்ஃபார்மல் மீட்டிங்ஸ். இப்போ கொடுத்துருக்கிற மேல இருக்க எக்ஸ்பிளனேஷன் வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனோட கோரிலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க மெயின்ஸ்ல கொடுத்துருக்க ஆல்மோஸ்ட் ஒரு 27 டாபிக்ஸ். எல்லா டாபிக்ஸ்க்குமே ஒரு சம்ஸ், சின்ன சின்ன மாடல் சம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ வந்து இந்த 40 கொஸ்டின்ஸுமே நம்மளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. நம்ம ரொம்ப வந்து மெனக்கெட்டு யோசிக்கிற அளவு இருக்க போறது இல்ல. எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம விதைகள் ஸ்டடி சென்டர்ல அப்கமிங் கிளாஸஸ் போடுறப்ப இந்த ஒவ்வொரு மாடல் ரீசனிங் சம்ஸையும் நம்ம வந்து இன்டெப்தா போயிட்டு இதுல வேற ஏதாவது ஷார்ட்கட்ஸ் ஃபாலோ பண்ண முடியுமா, இல்ல இந்த கொஸ்டின்ஸை நம்ம எப்படி இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றத நம்ம வந்து இன்டெப்தா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் 27 டாபிக்ஸ். ரொம்ப கிளியரா ஸ்பெசிஃபிக்கா இந்த இந்த மாடல் சம்ஸ் இப்படி தான் இருக்க போகுதுன்றத டிஎன்பிஎஸ்சியும் சொல்லிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஒரு டாபிக்ஸ்க்கு ஒரு மாடல் சம்ஸும் நம்ம இங்க எடுத்து நம்ம ரொம்ப கிளியராகவும் நடத்தியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் விதைகள் ஸ்டடி சென்டர்ஸ்ல மெயின்ஸ் ரிலேட்டடா கிளாஸஸ் போறப்ப ஒரு ஷவுட் அவுட் கொடுக்குறேன். நீங்க வந்து அந்த கிளாஸஸை பார்த்து ஈஸியா இன்னும் கொஞ்சம் இந்த ரீசனிங் பார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.